ராஜ தர்பாரிலே ஒரு மன்னர் அரசவையிலே விற்றிருந்தார் தனது அமைச்சர்களுடன். அந்த நேரம் பார்த்து ஒரு புத்திசாலி இளைஞன் ஒருவன் அந்த மன்னரை சந்திக்க வந்தான். அந்த மன்னரிடம் தனது கைகளில் இருந்த 3 ஒரே மாதிரியான மனித பொம்மைகளை காட்டினான். அந்த மனித பொம்மைகளில் எவை சிறந்தது என்று இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரேனும் சொல்வார்களா என்று கேட்டான். 3 அது ஒரே போல் இருந்ததால் அமைச்சர்கள் அனைவரும் 3 ஒரே போன்றுதானே இருக்கிறது என்று பதில் சொன்னார்கள். ஆனால் அந்த இளைஞனோ மிகவும் உறுதியாக சொன்னான், இந்த பொம்மைகளில் எது புத்திசாலி பொம்மை, எது மிகவும் அறிவார்ந்த பொம்மை என்று நான் காட்டுகிறேன் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு வைக்கோல் குச்சியை எடுத்து கொண்டு வர சொன்னான். அந்த வைக்கோல் குச்சியை முதலில் ஒரு பொம்மையின் காதில் சொருகினான். அந்த பொம்மையில் நின்று அந்த வைக்கோல் குச்சி அதன் வாய் வழியாக வெளிவந்தது. அடுத்த பொம்மையில் அதே போல் காதில் சொருகினான். இந்த காதில் கொடுத்த குச்சி அடுத்த காதின் வழியாக வெளியே வந்தது. 3ஆவதாக உள்ள பொம்மையில் ஒரு குச்சியை சொருகினான். அந்த குச்சி பொம்மையின் எந்த பகுதியில் இருந்தும் வெளிவரவில்லை. அப்படி வெளிவராதிருக்கும் போது இந்த பொம்மையே சிறந்தது என்று அதை எடுத்து அவைக்கு காட்டினான். ஏன் இந்த பொம்மை சிறந்தது என்று கேட்டால், காதில் கேட்கக்கூடிய செய்தியை ஒரு பொம்மை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டது. இன்னொரு பொம்மை காதில் கொடுத்த அந்த குச்சி வாய் வழியாக வெளிவந்தது. காதில் வாங்கிய செய்தியை அது வெளியே பரப்பக்கூடியதாக இருக்கிறது. 3ஆவதாக இருக்க பொம்மையோ காதில் கொடுத்தது எந்த காதிலும் வெளிவரவில்லை, எந்த வாயிலும் வெளிவரவில்லை. ஆகவே மனதில் இருத்து கொள்ளக்கூடிய இந்த பொம்மைதான் சிறந்தது என்று அந்த இளைஞன் அந்த அவையோருக்கு விளக்கினான். அனைவரும் கைதட்டி பாராட்டினர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்ன? நாம் வாங்கக்கூடிய செய்திகளை நம் மனதுக்குள்ளே வைத்து அசை போட்டு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் உட்கருத்து. முக்காலம் அறிவோம். பெரியோர்களே, உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு, வளரும் குழந்தைகளுக்கு இதுபோன்ற கதைகளை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் நல்ல புத்திசாலியாக வளர்வார்கள், வாழ்வார்கள், வாழும் வழியை அறிந்து செயல்படுவார்கள். நன்றி, வணக்கம்.